ஸோ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடானது. ஸோ வந்து தொழிற்சாலை வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய இல்லை தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணக்கூடிய அதாவது வந்து என்னென்னா இந்த கேஸஸ் சரியா. ஸோ வந்து கேஸஸ் ஃபியூல்ஸ் வெவ்வேறு வகையான ஃபியூல் இருக்குது. சாலிட் இருக்குது, விறகு, நிலக்கரி இதெல்லாம் வந்து சாலிட் ஃபியூல்னு சொல்லுவோம். ஸோ இது லிக்விட் ஃபியூல்ஸ் வந்து இப்போ பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபியூல்ஸு. எல்பிஜி இதெல்லாம் லிக்விட் ஃபியூல்ஸு. எல்பிஜின்றது வந்து நீர்மமாக்கப்பட்ட அது வாயு தான், அதனால் வந்து அது கேஸஸ் ஃபியூல்ஸ்னு வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இருக்கிற எரிபொருட்கள். ஸோ இதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இருக்கிறதுலே வந்து வாயு நிலை எரிபொருட்கள் வந்து ரொம்ப வந்து மேம்பட்டது, அதாவது அதிக அட்வான்டேஜ் இருக்கிறது. வாயு நிலை எரிபொருட்கள்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக எரிஞ்சு அதிக கலோரி இருக்கக்கூடிய, அதாவது வந்து அதிக கலோரி மதிப்பீடு வந்து அதிகம், விலை மலிவு, எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய, ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி வந்து குறைந்த அளவு மாய்ச்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து அதில் புகை, சாம்பல் இது மாதிரி எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அதேமாதிரி வந்து ஈஸியாக பற்ற வைக்கலாம், எளிதில் பற்ற வைத்தல். நம்ம தெரியும், நம்ம டெய்லியுமே கேஸ் லைட்டை யூஸ் பண்ணி பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இது சேமித்து வைக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்னது 1.5 மாதம் 1 மாதம் பயன்படுத்தக்கூடிய அந்த எரிவாயு வந்து நம்ம சேமித்து வைக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாயு நிலை எரிபொருட்கள் வந்து இருக்கிறதுல ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கிற அதாவது வந்து சொல்லிடலாம். ஸோ எரிபொருள்னு சொல்லிடலாம். ஃபியூல்ஸ், கேஸஸ் ஃபியூல்ஸ் தான் இருக்கிறதுல அதிக அட்வான்டேஜ் இருக்கிறது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூல் வந்து பார்த்தா வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ்னாலே இதில் அதிக சதவீதம், அதாவது 70லேருந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீத்தேன் இருக்கும். ஸோ வந்து 5 to 10% வந்து ஈத்தேன் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து இந்த நேச்சுரல் கேஸ்னாலே வந்து பார்த்தா வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் அதிக பர்சன்டேஜ் வந்து மீத்தேன் இருக்கும் சரிங்களா. ஸோ இதனோட கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகம், 12,000லேருந்து 14,000 கிலோ கலோரி பர் மீட்டர் கியூப். ஸோ வந்து ஸோ அது அவ்வளோ எனர்ஜி வந்து தருது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபியூல்ஸ் சரியா. ஸோ வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடுகளில் வந்து பயன்படுது. பைப்லைன் மூலமாக நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வீட்டுக்கே வந்து வந்துடும். இந்தியாவிலையும் ஒரு சில இடத்துல வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து யூஸ்டாஸ் சரி ரா மெட்டீரியல் இன் கார்பன் பிளாக் மேனுஃபேக்சர். ஸோ வந்து கார்பன் வந்து கட்டியாக தயார் பண்ணுறதுக்கு, இப்போ செங்கல் மண்ணில் தயார் பண்ணுற மாதிரி கார்பன் பிளாக்ஸ் வந்து கட்டியாக கார்பன் கட்டிகள் வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது. அது நிறைய தொழிற்சாலைகள் வந்து அந்த கார்பன் பிளாக் வந்து பயன்படும். ஸோ அதேமாதிரி வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ். ஸோ வந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோவியல் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மீத்தேன் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கும். ஸோ அதே சமயத்தில் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்து என்ஜி, அதாவது நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அதிக கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது வந்து இப்போது 1 லிட்டர் அளவு இருக்கிற ஒரு சைஸை வந்து 100 லிட்டர் இருக்கிற அளவு இருக்கிற சைஸை 1 லிட்டராக மாற்றுறது. அதாவது 100% வால்யூமை 1% வால்யூம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது அழுத்தம் கொடுக்கும்போது சரிங்களா. ஸோ வந்து அப்படி பண்ணும்போது அது நீர்மமாக மாறிடும். அதுதான் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இல்லைனா வந்து அதிக அழுத்தத்தில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணால் வேகமாக வெளியே வரும் சரியா. ஸோ வந்து அதிக ப்ரெஷரில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி சேர்த்து வைக்கிறது, அதுக்கு பேரே வந்து சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அதேமாதிரி வந்து இது பொல்யூஷன் கிடையாது சரியா. அதாவது என்னது பொல்யூஷன் வந்து டியூ டு லெஸ் பொல்யூஷன் இட் இஸ் ஏ குட்ஸ் சூட்டபிள் ஃபார் பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த நேச்சுரல் கேஸோட காம்படிஷன் அதுதான் மெயினாக வந்து என்னது மீத்தேன் தான் வந்து அதிக பர்சன்டேஜ் இருக்கும். இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து புக் டு புக்கு வந்து மாறும். நீங்கள் ஒரு புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், இப்போ நான் சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நான் போகிறதுலே வந்து இப்போ 2 புக்கில் வந்து கலெக்ட் பண்ணோன்னா 2% வந்து வேறு இருக்கும். ஆனால் வந்து இதில் அதிக விழுக்காடு வந்து எந்த கேஸ் இருக்குது, இப்போ நேச்சுரல் கேஸ்னாலே அது மீத்தேன் தான் அதிகம் இருக்கும் அப்படின்றது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வீடுகள்லேயும் தொழிற்சாலையிலும் வந்து பயன்படுது கார்பன் பிளாக்கு சரிங்களா. ஸோ வந்து அது தயாரிக்கிறதுக்கு வந்து பெருமளவு பயன்படுது. இது மாதிரி வந்து இதில் 3 அப்ளிகேஷன் தான் தமிழில் வந்து கிடச்சிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கேஸ், இல்லைனா வந்து அதை செக்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, உற்பத்தி வாயுக்கள் சரிங்களா. ஸோ வந்து ப்ரொடியூசர் கேஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ வந்து 22 இதில் 22ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஈவன் 25 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 13% வந்து சரிங்களா. ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இதில் அதிகமான பர்சன்டேஜ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரஜன் 20லேருந்து 22, 25 அதுமாதிரி சதவீதத்தில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீத்தேன். ஸோ மீத்தேன் வந்து குறைவான அளவு தான் இருக்குது இதில். அதாவது என்னென்னா ஒரு 2%லேருந்து 4%க்குள்ளார தான் இருக்குது மீத்தேன் வந்து சரிங்களா. ஸோ இதில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன் தான் இருக்கும். ப்ரொடியூசர் கேஸ்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நைட்ரஜன் தான் அதிக சதவீதம் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ வந்து ஆனால் நான் எரியக்கூடிய தன்மை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா.
ஸோ அதனோட பர்சன்டேஜ் 20 to 22 தான் இருக்குது. ஆனால் இது ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எரியும் போது ஒரு குறிப்பிட்ட கலோரி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதாவது வந்து 1300 கிலோ கலோரி பெர் மீட்டர் கியூப். ஸோ இருக்கிறதுலே பாருங்கள் நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப அதிகம் கலோரிஃபிக் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை விட அதிகமாக இருக்கும் எல்பிஜி செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ வந்து இப்போ இதை வந்து உலைவாயு இல்லை உற்பத்தி வாயுன்னு சொல்கிறோம், ப்ரொடியூசர் கேஸு. ஸோ இதில் வந்து நைட்ரஜனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி அது கார்பன் மோனாக்சைடு. இது ஆக்சுவலாக 25% வரைக்கும் தான் போடணும். 20 to 25 போட்டுங்க. ஸோ அதான் நல்லது. ஆனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அப்படியே கரெக்டாக வருமானு பார்த்தோன்னா வராது. சரிங்களா? ஸோ அதிகப்படியான காம்பினேஷன் இது வந்து நம்ம தனித்தனியாக கேஸ் உற்பத்தி பண்ணி கலக்கிறது கிடையாது. இது ரியாக்ஷன் மூலமாக உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகிறது ஒரு சதவீதம் வந்து மாறும். சரிங்களா? ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயின் காம்போசிஷன் வந்து கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன். சரிங்களா? ஸோ ஏன்னா நைட்ரஜனோட அளவும் கார்பன் மோனாக்சைடு வந்து அளவு தான் அதிகமாக இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது? சரிங்களா? ஸோ அது பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல், கிளாஸ். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் பர்பஸுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து அதுவும் ஓப்பன் இது வந்து என்னென்னா பெரிய இந்த உலைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ உருக்கு உலைகள் இது மாதிரி இடத்துலாம் வந்து பயன்படுது. மஃபுல் ஃபர்னஸில் வந்து பயன்படுது. சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அதாவது கோல் கேஸ் தயாரிக்கிறாங்க பற்றியா. ஸோ அந்த இடத்துல இருக்கிற மஃபுல் ஃபர்னஸில் வந்து இது எரிவாயுவாக வந்து இதை பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? இன் மெட்டலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா வந்து இதில் ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஹைட்ரஜன் இருக்கிறதால. சரிங்களா? ஸோ வந்து இது அதுவும் இல்லாமல் இது 15% மேலே தான் இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரஜன் இருக்கிறதால அது வந்து அது ஒரு ரெடியூசிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்டாக வந்து செயல்படுது. அதனால தான் இது உலோகவியலை வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? உலோகவியலில் உடுக்கியாக பயன்படுது. ரெடியூசிங் ஏஜென்ட்னா உடுக்கி தான். சரியா? ஸோ வந்து அதேமாதிரி வந்து மஃபுல் ஃபர்னேஸ் திறந்த உலை ஓப்பன். சரியா? ஸோ வந்து ஓப்பன் ஃபர்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் வந்து என்னது இது வந்து பயன்படுது. அடுத்தது ஒரு முக்கியமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேஸ். சரிங்களா? ஸோ வந்து நீர் வாயுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீர்லேருந்து இது உற்பத்தி ஆகுது. ஸோ வந்து என்னென்னா நல்லா வந்து கறி நிலக்கரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதிக வெப்பநிலையில் இருக்கும்போது செஞ்சூடான நிலையில் ரொம்ப ஹீட் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கும்போது இந்த நீராவி வந்து செலுத்தினா இந்த மாதிரி கேஸ் வந்து உற்பத்தி ஆகும். சரியா? அதிக வெப்பநிலையில் இருக்கணும். நார்மலான நம்ம வந்து நீங்கள் நெருப்பு வச்சுட்டு அதில் வந்து தண்ணி போட்டிங்கன்னா அணைஞ்சு தான் நெருப்பு தான் அணைஞ்சு போகும். ஆனால் இது அடிக்கடி வந்து இதுலேயும் அணையும். அதை வந்து திரும்ப வந்து ஒரு கேப் விட்டு தான் வந்து இதை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இதில் அதிகமான காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதிக பர்சன்டேஜ் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு 40 to 42, ஹைட்ரஜன் வந்து 50 to 52. சரிங்களா? ஸோ இப்போ வாட்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் வந்து அதிக சதவீதம் இருக்குது. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இது வந்து எங்கே பயன்படுது? சரியா? யூஸ்டு ஆஸ் அன் இலுமினேட்டிங் கேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒளி உண்டாக்கத்துக்காகவும் வெளிச்சத்து உண்டாக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஃபியூல் கேஸாக பயன்படுது. சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னா வந்து இந்த கேஸ் தான் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பயன்படுது. அடுத்து வந்து கார்பனேட்டட் வாட்டர் கேஸ். சரியா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காம்போசிஷன் நீங்கள் ஒரு ஃபியூவல் கேஸ் அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன காம்போசிஷன், அதில் முக்கியமாக எது அதிகமான காம்போசிஷன் இருக்குது. சரியா? அதிக பர்சன்டேஜ் எது இருக்குது. அடுத்து வந்து அதனோட கலோரிஃபிக் மதிப்பு என்ன, அடுத்தது அது எங்கே பயன்படுது, இதை தெரிஞ்சிங்கனாலே போதும். இதை எதுனாலையும் போதும். சரிங்களா? ஸோ இந்த விழுக்காடெலாம் கூட ஓரளவு நீங்கள் படித்து வைங்க. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஞாபகமாக எழுதுங்க. சரியா? கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் தான் அதிக சதவீதம் இருக்கும். மீதி வந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப குறைவான சதவீதம் தான் அது இருக்கும். சரியா? ஸோ இது இதனோட கலோரிஃபிக் வேல்யூ 2800 கிலோ கலோரி பர் மீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து நேச்சுரல் கேஸ் அதுதான் வந்து அதிகமான கலோரிஃபிக் மதிப்பு வந்து இருந்தது. அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹைட்ரஜன் அம்மோனியா தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஆனால் வந்து இது ஸோ அதுக்கான ஹைட்ரஜன் வந்து நம்ம இந்த வாட்டர் கேஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஃபிஷர்-ட்ரோப்ஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மூலமாக சரிங்களா? ஸோ வந்து கேசோலின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் தயாரிக்கிறது வந்து பயன்படுது. அதேமாதிரி வந்து இது ஒளியூட்டும் வாயு அதான் இலுமினேட்டிங் ஏஜென்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவாக பயன்படுது. ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து இது பவர் ஆல்கஹால். ஸோ அதாவது இது சக்தி பவர் ஆல்கஹால் ஹைட்ரோ கார்பன் கலந்த வாயு. சரியா? ஸோ வந்து அதாவது வந்து நீர்வாயு எங்கெங்கெல்லாம் பயன்படுது முக்கியமாக இருந்தது. ஸோ இங்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வந்து ஹைட்ரோ கார்பன்கள் கலந்த நீர்வாயு. ஆக்சுவலாக வந்து பவர் ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வேறு. ஸோ வந்து அதில் பெட்ரோலு ஆல்கஹால். சரியா? ஸோ அதுதான் வந்து அதில் ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20%, பெட்ரோல் வந்து 80% இருந்திருக்கும். அதுதான் பவர் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அடுத்தது
எண்ணெய் வாயு ஆயில் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆயில் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானது. இது பெரும்பாலும் வந்து இப்போ கரோசின் இருக்கு இல்லையா, மண்ணெண்ணெய். ஸோ மண்ணெண்ணெய் வந்து டீகம்போஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயில் கேஸு. ஆயிலிருந்து தயாரிக்கத்தாலே அது ஆயில் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். கரோசின் ஆயிலிருந்து தயாரிக்கத்தால இந்த எண்ணெய் வாயு என்பது சோதனை சாலையில் பயன்படும் ஒரு முக்கியமான எரிபொருள். ஸோ வந்து என்னென்னா லேபில் லெபார்ட்டரிஸ்லாம் எல்லாத்துலேயும் வந்து இது பயன்படுது. மீத்தேன், எத்திலீன் வகை ஹைட்ரோ கார்பன்கள் கலவை இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமானது. மீத்தேன் அதிகமாக இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது, இதில் வந்து என்னது ஹைட்ரஜன் வந்து அதிக சதவீதம் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து மீத்தேன் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஆயில் கேஸ் இது எங்கே பயன்படுதுன்னு பார்த்தோன்னா இது வீட்டை சூடுபடுத்த பயன்படுது. ஸோ என்னென்னா வந்து நிறைய இடத்துல அந்த குளிரான ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளக்கு எஞ்சினே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஹீட் பண்ணுறது அதுக்காக. அதேமாதிரி வந்து இதை லாரி, கப்பல், கார் இது எல்லாத்துலேயும் வந்து இதை பயன்படுத்தலாம். அதேமாதிரி சிறிய அளவில் மின்சாரம் தயாரிக்க எண்ணெய் வாயு வந்து பயன்படுது. தேவையான அளவு காற்றுடன் கலந்து சோதனை சாலைகளுக்கு வந்து அனுப்பப்படுது. சரியா? ஸோ வந்து இது ஏரோட கலந்து பெரும்பாலும் இந்த லெபார்ட்டரியில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எரிக்கும், அதாவது வந்து ஃபியூவல்ஸாக வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கேஸ், ஆயில் கேஸு. அதுக்கடுத்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச, நம்ம எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பெரும்பாலான வீட்களில். சரியா? ஸோ வந்து இன்றைக்கி வந்து 100க்கு 99% வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து பயன்படுத்துறதுனாலும் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து இப்போ பெரும்பாலும் கேஸ் சிலிண்டர் விலை ஏறதுக்கப்புறம் விறகு பயன்படுத்துகிறோட அளவு வந்து அதிகமாச்சு. திரும்ப சிலிண்டர் விலை குறைஞ்சதால் இப்போ கொஞ்சம் மறுபடியும் மக்கள் வந்து இப்போ சிலிண்டர் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் பயன்படுத்தி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நீர்மமாக்கப்பட்ட இல்லை திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்பிஜின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வீடுகளில் பயன்படுத்துகிறோம். இதில் பெரும்பாலான சரிங்களா? ஸோ வந்து இது ஏன்னா இது லிக்விஃபைட் பண்ணி நீர்மமாக்கினாலே குறைவான இடம் தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நீர்மமாக்கிட்டு அதை என்ன செய்யணும், நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது எளிதில் வந்து என்னது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இது. சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக அது இங்கிலீஷில் வேறு இல்லை, நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ வந்து இதில் முக்கியமான காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ வந்து பியூட்டேன், ஐசோபியூட்டேன், ப்ரோப்பேன். சரியா? ஸோ இதனோட கலவை தான் என்ன சொல்கிறோம், நம்ம எல்பிஜின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து வீடு, தொழிற்சாலைகள் எரிபொருளாக பயன்படுது. சரியா? ஸோ வந்து உந்து வண்டிகளின் எந்திரங்களில் எரிபொருளாக பயன்படுது. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரு எல்லாத்துலேயும் வந்து பெரும்பாலான வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி லெபார்ட்டரி எல்லா இடத்துலையும் எரிபொருளாக வந்து பயன்படுது. ஸோ ரொம்ப முக்கியமானது இது. எல்பிஜி பற்றி எல்லா கொஸ்டினையும் கேட்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது இருக்கிறதுலே அதிக கலோரிஃபிக் மதிப்பு வந்து எல்பிஜி தான் அதிகம். சரிங்களா? ஸோ வந்து 25,000 கிலோ கலோரி பர் மீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கோன்கள். சரிங்களா? சிலிக்கோன். ஸோ சிலிக்கோன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா சிலிக்கோன்ஸ் இல்லைனா என்ன சொல்லுவாங்கன்னா பாலி சிலாக்சன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பாலி சிலாக்சன்ஸ்ன்றது வந்து சிலாக்சன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் வந்து நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது இல்லைன்னா ஆர்கனோ சிலிக்கன் பாலிமர்னு சொல்லுவாங்க. ஆர்கனோ சிலிக்கன்னா ஸோ இதில் இருக்கிற அந்த சிலிக்கன் வந்து டைரெக்டாக வந்து ஆர்கானிக் பார்ட் R2 மெத்தில், எத்தில் இதை மாதிரி குரூப்பு கூட வந்து ஜாயின் சொல்கிறோம். இதனோட ஜென்ரல் எம்பிரிக்கல் ஃபார்முலா, எம்பிரிக்கல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலானா இப்போ N வெளியில் வரணும், இது வெறும் R2SiO. ஸோ அதுதான் என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து இதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. சரியா? ஸோ இது வந்து எதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ ரெண்டு ஆர் இருக்குது, R2SiO. ஸோ இது வந்து இதனோட பலபடி தான் என்ன சொல்கிறோம், நம்ம சிலிக்கோன்னு சொல்கிறோம். N நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ வந்து N வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே வந்து N இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆர்கனோ சிலிக்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான், பாலிமர்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஸோ இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இதுக்கு சிலிக்கோனியா நேம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இது கீட்டோன்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். R2CO, COO வந்து கீட்டோனு. இது ஆனால் R2O, இது வந்து R2SiO. ஸோ கீட்டோனோட ஃபார்முலா மாரியே இருக்கிறதாலேயே இது என்ன சொல்கிறோம், நம்ம சிலிக்கோன்ஸ் அந்த ஓன்னு வந்து முடியும் கீட்டோன்லாம். சரிங்களா? ஸோ வந்து அதேமாதிரி அசிட்டோன், ஸோ இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ப்ரோப்பனோன், பியூட்டனோன், இது மாதிரி வந்து அந்த ஓன் அப்படின்னு முடிஞ்சாலே அது கீட்டோன் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சிலிக்கோன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி இந்த சிலிக்கோன்ஸ்லாம் வந்து பல வகை இருக்குது. அதாவது வந்து லீனியர் நேராக வந்து பாலிமராக உருவாகிட்டே போகிறது,
இல்லைனா கிராஸ் லிங்க்டு. சரிங்க, கிராஸ் லிங்க்னா கிளையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் ஆகிறது. ஸோ இல்லைனா சைக்கிளிக் வளையமாக இருக்கும். இது வந்து இது மாதிரி வந்து 3 வகையான சிலிக்கான் பாலிமர் வந்து உருவாகும். பிகாஸ் ஆஃப் தர் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி தே ஆர் கால்டு ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது வந்து இது வந்து அதிக வெப்பநிலை இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா வந்து அதிக வெப்பநிலையில் உருவாக்கக்கூடிய இயந்திரங்கள்லேயும் பயன்படும். அதிக குளிரான இருக்கிற குளிர் பிரதேசத்தில் போகிற இயந்திரங்கள்லையும் பயன்படும். சிலிக்கான் ரப்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா? ஸோ இது எப்படி தயாரிக்கிறது? தயாரிப்பு முறையை வந்து பாருங்கள். ஜஸ்ட் வந்து அல்கல் குளோரைடு அதை விட சிலிக்கனோட சேர்த்து கார்பன் பவுடர் 570 டிகிரி செல்சியஸு. சரிங்களா? ஸோ அந்த வெப்பநிலையில் வந்து வெப்பப்படுத்தும் போது R2SiCl2 வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இதை அதாவது அல்கல் சப்ஸ்டிடியூட் சிலிக்கன் குளோரைடு வந்து கிடைக்குது நமக்கு. சரியா? அதாவது வந்து 2 குளோரின் இருக்குது, டைக்ளோரைடு வந்து கிடைக்குது. ஸோ இது என்னென்னா நம்ம எத்தனை சரிங்களா? ஸோ வந்து இந்த அதாவது வந்து எத்தனை ஆறு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து உருவாகும். சரியா? ஸோ அப்போ அத்தனை குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும். ஸோ இது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஆறு இல்லைன்னா ஆறு இல்லைன்னா அது வேறு மாதிரியான 3 டைமென்ஷனல் சிலிகேட்ஸ் வந்து உருவாகிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கோன்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இது அல்கைல் சப்ஸ்டிடியூட். ஸோ இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த சிலிகேட்ஸ் வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிச்சார் அவர். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ 2 குளோரின் இருக்குது. இதை தூக்கணும்னும் போது 2 குளோரின் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஸோ வந்து OH சரியா? ஸோ வந்து ட்வைஸ் R2SiOH ட்வைஸ் 2 குளோரினுக்கு பதிலாக இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 OH குரூப் வந்து சேர்ந்துச்சு. இப்போ HOH இப்போ அந்த ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரின் 2 குளோரின். ஸோ வந்து -2HCலாம் வெளியில் போயிடும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சரியா? ஸோ இங்கே பாருங்கள் தெரியா? இதை பாருங்கள். சரியா? ஸோ வந்து இந்த ஃபார்முலா தான் இது R2SiOH 2 OH இருக்குது. ஸோ அதேமாதிரி இன்னொரு மாலிக்யூல் இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போய் கண்டென்ஸ் ஆகி இதில் இருக்கிற ஹைட்ரஜனும் இதில் இருக்கிற OH ரெண்டும் வந்து குறுகி சரியா கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போய் இதே மாதிரி ஒரு டைமண்ட் வந்து உருவாகுது இல்லையா? இப்போ இது கூட திரும்ப வந்து இன்னொரு மோனோமர் சேரும்போது சரியா? ஸோ வந்து என்ன ஆகும்? இதோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்குற பாருங்க. இப்போ இதில் ஒரு ஹைட்ரஜன் OH சேர்ந்து மறுபடியும் நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக நடக்கும்போது ஒரு நேர்கோட்டில் ஒரு பாலிமர் வந்து உருவாகும். நேர்கோட்டு அமைப்பு இருக்கிற ஒரு பாலிமர் உருவாகும். சரிங்களா? ஸோ அதை வந்து லீனியர் என்ன சொல்கிறோம்? சிலிக்கோன்ஸ் சொல்லுவோம். அதேமாதிரி கிராஸ் லிங்க்டு பாருங்கள், இது 4 இருக்குது. 4 வந்து இப்போ இந்த OH இந்த OH இந்த OH இந்த OH இந்த OH இந்த OH. ஸோ வந்து இதுக்கு அப்படியே கிராஸ் லிங்கிங் மூலமாக ரியாக்ஷன் நடக்கும்போது 4 வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிட்டு சரியா சரியா? ஸோ வந்து 4 அந்த சரியா? ஸோ வந்து சிலிக்கன் இருக்கிற ஒரு சிலிக்கோன் வந்து உருவாகுது. அதேமாரி 3 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து சிலிக்கோன்ஸ் பாலிமர் இப்படி தான் உருவாகுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பல மோனோமர் வந்து ஒன்றா சேர்ந்து கிடைக்கிறது தான் வந்து ஒரு லீனியர் செயின். சரிங்களா? ஸோ வந்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிலிக்கோன் சொல்கிறோம். அந்த சிலிக்கோன் ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா அது ஆயில் மாதிரியும் இருக்கும். அதாவது வந்து அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிட் எத்தனை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னான்னு பார்த்தீங்கன்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகி சரியா லிக்விடாகவும் சிலனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாகவும் கிடைக்கும், நமக்கு செமி சாலிடாகவும் கிடைக்கும். சரியா? வேக்ஸ் மாதிரியும் கிடைக்கும். ஸோ வந்து சிலிக்கோன் தயாரிப்பு இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ வந்து என்னென்னா சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு வந்து எப்படி வந்து அதாவது நீரேற்றம் அடைந்து SiO2 வந்து உருவாகுது, அது வந்து சிலிக்கேட்டு. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த 4 குளோரினில் 2 குளோரின் எடுத்துகிட்டு நம்ம வந்து அல்கைல் குரூப் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சதால தான். சரியா? ஸோ வந்து FS கிப்பிங் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். அவர் வந்து அல்கைல் பதிலிட்ட குளோரோஸ்லேன்களை வந்து பயன்படுத்தினார் அவர். சரிங்களா? ஸோ வந்து குளோரோஸ்லேன் இப்போ டெட்ராக்ளோரோஸ்லேன் ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு இவர் டை அல்கைல் சப்ஸ்டிடியூட் குளோரோஸ்லேன் வந்து பயன்படுத்தும் போது அது நீராக பார்க்கும்போது சரியா நமக்கு கிடைக்கிற அந்த அமைப்பு தான் என்ன சொல்கிறோம்? சிலிக்கோன்ஸ்னு வந்து சொல்கிறோம். சிலிக்கோன்ஸோட பண்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அது பாருங்கள். ஸோ சிலிக்கோன் பலபடி சேர்மங்களின் ஏன்னா அது சிலிக்கோன் பாலிமர் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். சிலிக்கோன் பலபடி சேர்மங்களின் தன்மை மற்றும் பின்னல் தன்மை. சரியா? பின்னல் தன்மை அதில் உள்ள அல்கைல் தொகுதிகளோட சரியா தன்மை. ஸோ அல்கைல் குரூப்பு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து சிலிக்கோன்கள் வந்து பார்த்தோன்னா எண்ணெய்களாகவும் பாகுத்தன்மை அதிகம் கொண்ட பிசின்களாகவும் ரப்பர் போன்ற திண்மமாகவும் கிடைக்குது. இப்போ சிலிக்கோன் ரப்பர் அதுதான் வந்து நம்ம செல்ஃபோன்லாம் ஒரு நேரத்தில் வந்து பேக் கவர் மாதிரி பயன்படுத்தியிருந்தோம். இப்போ கூட வந்து சிலிக்கோன் இப்போ லேப்டாப் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிக்கோன் பாலிமரு கவர் இது மாதிரி லேப்டாப் கீபோர்டு மேலே வந்து போட்டு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அது மான்னு கிடக்கும் 10, 20, 30 அது எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அது வந்து அந்தளவுக்கு செதையாது, அப்படியே தான் கிடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து இதனோட பண்புகள் இது எல்லாத்தையும் இப்போ பிசினாக இருந்தால் ஒரு பண்பு இருக்கும், ரப்பராக இருந்தால் ஒரு பண்பு இருக்கும், திண்மமாக இருந்தால் ஒரு பண்பு இருக்கும், எண்ணெயாக இருந்தால் ஒரு பண்பு இருக்கும்.
ஆனால் இது எல்லாத்துக்கும் இருக்கிற பொதுவான பண்பு என்னென்ன, அதுதான் வந்து இங்கே நீருடன் சேர்க்கை இல்லை, நீரோட சேராது, மின்கடத்தா பொருளாக இருக்கும். அதான் வந்து அப்போ மின்காப்பு பொருளாக நம்ம பயன்படுத்த முடியும். கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது, ரப்பர் மாதிரி. சரியா? ஸோ ஏன்னா இது ரப்பர் தான். அது வந்து மிகுந்த மின்கோடு புகா எண் கொண்டவையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். மிகுந்த வெப்பநிலை தன்மையை வந்து, அதாவது வந்து அதிக வெப்பநிலையை வந்து தாங்கக்கூடிய தன்மையாக இருக்குது இது. அதேமாதிரி வந்து அதிக காரம், உப்புக்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது கிடையாது. வேதிச்சேர்மங்களோட வந்து வினைபுரியுதில்லை. அமிலங்கள், உப்புக்கள், காரம் எதுவாக இருந்தாலும் சரி எதுலேயும் வந்து ரியாக்ட் ஆகாது. பிளாஸ்டிக்கும் அதேமாதிரி தான். பிளாஸ்டிக் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து எந்த ஆசிட் எடுத்தாலும் எதுவும் ஆகாது. ஆக்சிஜன் ஏற்றமோ, அதாவது ஆக்சிடேஷனால தான் சிதையும், அப்போ அது நடக்காது. வெப்ப சிதைவடைதலோ கிடையாது. இப்போ பயன்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது? சரியா? சிலிக்கோன்கள், மின் மோட்டார்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மின்காப்பு பொருளாக பயன்படுது. ஸோ இவை அதிக வெப்பத்தை தாங்க வல்லதாக உள்ளது. சரி, மின்காப்பு பொருள்லாம் வந்து இன்சுலேட்டர். ஸோ வந்து அதே சமயத்தில் இது அதிக வெப்பநிலையும் தாங்கக்கூடியதாக இருக்குது. நேர்கோட்டு சங்கிலி தொடர் கொண்ட பலபடி. ஸோ அதாவது இந்த சிலிக்கான் பாலிமர், நேராக இருக்கிற சிலிக்கான் பாலிமர் 20லேருந்து 500 யூனிட் வரைக்கும் இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த யூனிட்டு அதாவது R2SiO இருக்கு இல்லையா, அந்த குரூப் வந்து கிட்டத்தட்ட 20 இருக்கலாம், 500 இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதனோட தன்மை வந்து இருக்கும். இப்போ வந்து நீர்ம சிலிக்கோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கனிம தொகுதிகளை கொண்டுள்ளதால் இவை நீர் விளக்கும் பண்புகளை பெற்றுள்ளன. பெரும்பாலும் வந்து இந்த அல்கைல் குரூப்னாலே அதிகமான குரூப், இப்போ எத்தில்னா பரவாயில்ல, நிறைய வந்து என்னது பெரிய பெரிய செயினாக இருக்கிற குரூப்பு. சரிங்களா? வந்து 10 கார்பன் இருக்கிற செயின் அல்கைல் குரூப், இதுமாரி குரூப்லாம் இருந்ததுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நீரை விளக்கும். சரிங்களா? ஸோ வந்து அப்போ நீர் விளக்கும் தன்மை இருக்கிறதால அது ரெயின் கோட்டாக வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ எனவே இவை நீர் விளக்கும் ஆடைகள் தயாரிக்கவும், அதாவது வாட்டர் ரிப்பலண்ட்டு கிளாத் வந்து தயாரிக்கிறாங்க. உயவு பொருள் லூப்ரிகண்ட்டு. ஸோ வந்து அதேமாதிரி வந்து மெருகூட்டுதல், ஸோ வந்து ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு சரியா ஸோ வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலையில் சிலிக்கான் ரப்பர்கள் மீட்சித்தன்மையை அதாவது தக்க வைத்துக் கொள்கின்றன. சரியா? ஸோ இப்போ வந்து நிறைய ரப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் போகும்போது இது குறைந்தனா மைனஸில், சரியா, அப்படியே இது மாதிரி ஒரு ஹார்டான கடினமான பொருளாக மாதிரி உடஞ்சிரும். நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் ரப்பர் பேண்டை கூட ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தூள் உடையும். சரியா? ஸோ ஆனால் வந்து இது அப்படி கிடையாது, இதனோட எலாஸ்டிக் நேச்சர் வந்து போகாது. சரியா? அதேமாதிரி வந்து வேதிப்பொருட்களாக பாதிக்கப்படுவதில்லை. ஸோ வந்து பெயிண்ட்டுகளிலேயே கலந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் பெயிண்ட்டுகளில் கலந்து பயன்படுத்துகிறாங்கன்னா இது நான்ஸ்டிக்காக வேறு இருக்கும். அதிக வெப்பநிலையிலையும் ஸ்டேபிளாக இருக்குது. அதேமாதிரி வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் ஒட்டாத தன்மை. நீங்கள் அழுக்கெல்லாம் விட்டுச்சுன்னா அழுக்கு ஆகிடுச்சா ஒரு பக்கெட்டு தண்ணி ஊற்றுவாங்க, அப்படியே க்ளீன் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க விளம்பரத்தில் கூட. ஸோ அதுமாதிரி நான்ஸ்டிக் பெயிண்ட்லாம் தயாரித்துக்கு வந்து பயன்படுது. சிலிக்கான் எண்ணெய்களை வந்து வெப்பப்படுத்தும் போது அது வந்து ஆவியாகாமல் அதிக நிலைப்புத்தன்மை இருக்கிறதால இது வந்து ஆயில் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆயில் பாத்துனா இப்போ ஒரு வேதி வினை நடத்தணும் அப்படின்னா அது கண்ணாடி பொருளில் தான் நடத்துவாங்க. பெரும்பாலும் கண்ணாடி குடுவை அந்த கிளாஸு வெசலில். சரிங்களா? ஸோ வந்து டேரெக்டாக வந்து நம்ம தீயில் காமிச்சு இது பண்ணால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி போயிடும், கிளாஸ் உடஞ்சிரும். சரியா? ஸோ ஆனால் வந்து இது மாதிரி ஒரு அதேமாதிரி வெப்பநிலை சீராக பரவாது எல்லா இடத்துக்கும். தீ எங்கே அதிகமாக அடிக்குதோ அங்கே வந்து போகும் இல்லையா? இல்லை வந்து எந்த இடத்துல வந்து ஃபர்னர் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பர்னர் யூஸ் பண்ணால் கூட எங்கே வந்து ஹீட்டு வந்து ஒரு வேளை காயில் எதாவது ப்ராப்ளம்னா எங்கே ஹீட் அதிகமாக இருக்குது அங்கே மட்டும் தான் அதிக வெப்பநிலை ஆகும். ஆனால் இதுமாதிரி ஆயில் வந்து ஹீட் ஆகி அந்த ஆயிலில் வந்து நீங்கள் இந்த ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொதிக்காது, ஆவியாகாது. அப்போ என்ன ஆகும், அதிக வெப்பநிலைக்கு வந்து ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து மலாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயெலாம் ஊற்றி ஆயில் பார்த்தா வச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டான உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும், ஆவியாகும், தீ பிடிச்சிக்கும். சரி, ஆனால் இது அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரியா? வேதிவினை நடத்துறதுக்கு வந்து பயன்படுத்த முடியும். ஸோ வந்து இப்போ அதே விஷயம் தான் இப்போ இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அதை பயன்படுத்துங்க. சரியா? ஸோ வந்து அதாவது லோ டெம்பரேச்சர் லூப்ரிகன்ட், லோ டெம்பரேச்சர் மட்டும் இல்லை ஹை டெம்பரேச்சர் எல்லாத்துலேயும் வந்து இருக்கும். ஆயில் பாத் தயாரித்துக்கு பயன்படுது. மேக்கிங் அதேமாதிரி செகண்ட் அப்ளிகேஷன் பாருங்கள். சரியா? மேக்கிங் வாட்டர் ப்ரூஃப் கிளாத்தஸ். சரியா? ஸோ வந்து நீர் விளக்கும் ஆடைகள் தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்தோம். அதுதான் இன்சுலேட்டிங் மெட்டீரியலாகவும் எலக்ட்ரிக்கல் மோட்டார் எல்லாத்துலேயும் பயன்படுது. காரணம் என்னென்னா இது என்னது இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் ஹை டெம்பரேச்சர் வந்து தாங்கக்கூடியதாக இருக்குது. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதேமாதிரி வந்து பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணுறது, எனாமல் இது மாதிரி பொருட்கள் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா இது என்னது, அதாவது ஒன்று அது கூட ரியாக்ட் ஆகிறது கிடையாது, அதே சமயத்தில் என்னது ஹை டெம்பரேச்சர் வந்து தாங்கக்கூடியதாக இருக்குது. அதிக வெப்பநிலை இப்போ வந்து சைலன்சர் மாதிரி வந்து ஹை டெம்பரேச்சரில் ரன் ஆகிற மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பெயிண்டில் வந்து இதை கலந்துட்டால் அந்த பெயிண்ட் சீக்கிரம் டீகம்போஸ் ஆகாது. சரியா? ஸோ அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய அந்த பாகங்கள் மீது அடிக்கலாம் நம்ம, அதாவது அதிக வெப்பநிலை உருவாகக்கூடிய பாகங்கள் மீது. இந்த யூனிட்டில் 3வது பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரங்கள் நம்ம சொல்லுவோம். அது முக்கியமான இது ஃபெர்டிலைசர்னாலே வந்து என்னென்னா செயற்கை உரங்கள் தான்.
சரியா. ஸோ நார்மலாக இயற்கை உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்னது, இது வந்து செயற்கை உரம். செயற்கை உரம் எதுக்கு பயன்படுது? ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஆடட் டு த சாயில் in order to make up the deficiency of essential elements like nitrogen, phosphorus and potassium, so required for the growth. சரி, இது எல்லாமே எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா growth of the plant. ஸோ வந்து தாவர வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸு, சரியா, பொட்டாசியம், ஸோ இதனோட குறைபாடு, மண்ணில் வந்து குறைபாடு இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம போடுற வேதிச்சேர்மங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், செயற்கை உரங்கள்னு சொல்கிறோம், ஃபெர்டிலைசர்ஸ். சரிங்களா. ஸோ வந்து ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அதை சயின்டிஃபிக்காக ஒரு டாக், பழமொழி கிடையாது, விஞ்ஞானிகள் மத்தியில் வந்து, அது வெளிநாட்டு விஞ்ஞானிகள் மத்தியில் இது ஒரு டாக் இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்து கடவுள் அதிகம் செஞ்சதோட யூரியா தான் அதிகம் செஞ்சுருக்குது. ஏன்னா இந்த உரங்கள்லாம் இல்லைனாலே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாமல் இருந்ததா, கண்டுபிடிக்காமல் இருந்ததா, அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் வந்து நிறைய ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கி, அதில் வந்து முக்கியமாக நிறைய ஐந்தாண்டு திட்டங்கள் கிட்டத்தட்ட அப் டு வந்து 5 இயர்ஸ் பிளான்ஸ். சரியா. ஸோ வந்து ஒரு 5 ஐந்தாண்டு திட்டங்கள் வரைக்கும். இதில் 2வது ஐந்தாண்டு திட்டம் தான் தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா ஐந்தாண்டு திட்டத்துலேயும் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான். ஆனால் அந்த டைம் வந்து ரொம்ப வறட்சி அதிகமாக இருந்தது, பொருட்கள் உற்பத்தி, உணவுப் பொருளோட தேவை வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம மக்கள் தொகை அதிகமாகவே போச்சு. அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதுக்கு உரங்கள் தேவைப்படுது. உரங்கள் மட்டும் கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, இது மாதிரி நிறைய சொல்கிறேன் இல்லையா, களைக்கொல்லிகள், ஹெர்பிசைட், இது மாதிரி எல்லாமே வந்து வேதிப்பொருட்கள். இதனால் வந்து பல விளைவுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இப்போ சுகரு, இது மாதிரிலாம் நிறைய டிசீஸ்லாம் வர்றதுக்கு இது மாதிரி வந்து பூச்சிக்கொல்லி மருந்துலாம் பயன்படுத்துறது காரணம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஃபெர்டிலைசர் உரங்கள் மட்டும்தான். ஸோ உரங்களில் வந்து இப்போ நைட்ரஜனு, பாஸ்பரஸு, பொட்டாசியம் இதுதான் முக்கியமாக தேவைன்னு பார்த்துட்டோம். அப்போ நைட்ரஜன் உரங்கள்லாம் என்னென்ன இருக்குது, சரியா. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். சரியா. ஸோ வந்து என்னென்னா, நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் அம்மோனியம் சல்ஃபேட், கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட், இன்னொன்று அம்மோனியம் நைட்ரேட் இருக்கும், அது வந்து வெடிக்கக்கூடிய தன்மையானது. அந்த தன்மையை போக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அப்புறம் வந்து பாம் பிளாஸ்டிங் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வெறும் உரத்தை வச்சே பண்ண முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மோனியம் நைட்ரேட்டை டேரெக்டாக கொடுக்காம கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் நைட்ரேட், கால்சியம் சைனைடு, சரியா. ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரஜன் கொடுக்கக்கூடிய இதுவே அதில் கடைசியாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து அதுதான் இருக்கிறதுலே வந்து முக்கியமான சிறந்த உரம் யூரியா, சரியா. ஸோ இது வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர். பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர், ஸோ என்னென்ன பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்னாலே முக்கியமானது என்னென்னா சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம், சரியா. சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் இல்லைனா கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. பாஸ்பேட் ஸ்லாக் இதெல்லாம் வந்து பாஸ்பரஸோட ஃபெர்டிலைசரு. பொட்டாசியம் ஃபெர்டிலைசர்னாலே பொட்டாசியம் குளோரைட், மெயினாக பொட்டாசியம் நைட்ரேட், சரியா. பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் வந்து, ஏன்னா பொட்டாசியம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுவும் அந்த புகையிலை, டொபாக்கோ, காட்டன், காஃபி, பொட்டாட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், கார்ன், இது சோள வகைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எது தேவைன்னா பொட்டாசியம் வந்து அதிகமாக தேவை. அது இல்லைனாலே அந்த பிளான்ட் வந்து ஒரு மாதிரியாக சொரியாக ஒரு மாதிரியா அருவருப்பாக மாறிடும், உற்பத்தியே இருக்காது. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ வந்து வேர்கள் உருவாகிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் ரொம்ப முக்கியமானது. வேர்கள் வளர்ச்சிக்கு வந்து பாஸ்பரஸ் தேவை, ஆனால் வேர்கள் உருவாகிறதுக்கு வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் கலப்பு உரங்கள், நைட்ரஜனும் பாஸ்பரஸும் சேர்ந்து இருக்கிற உரங்கள், சரியா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி வந்து டை அம்மோனியம் பாஸ்பேட், டிஏபின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம், சரியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் நைட்ரஜனும் இருக்கும், சரியா. ஸோ வந்து பாஸ்பரஸும் இருக்கும், டை அம்மோனியம் பாஸ்பேட், சரியா. இது மாதிரி கலப்பு உரங்கள். ஸோ வந்து இதெல்லாம் என்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது இல்லாமல் என்பிகே ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, அதான் முக்கியமானது. ரொம்ப ஃபேமஸான ஃபெர்டிலைசர்னாலே என்பிகே உரம் தான். நைட்ரஜனு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், என்பிகேன்றது வந்து, சரியா. வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க எழுதி வச்சுருந்தான், எண்ணுக்கு வந்து ஒன்று போட்டிருந்தான், அது நைட்டு கேக்கு ஒன்று போட்டுருந்தான் பாருங்கள், கார்பன் அப்படின்னு போட்டிருக்கிறான், சரியா. ஸோ வந்து மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லியும் சாப்பிட்ணுனாலே தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யணும், தாவரங்கள் வளர்ச்சி தேவை, அதுக்கு வந்து இந்த உரங்கள்லாம் தேவை. இந்த உரங்களில் அதுவும் 3 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதையே நம்ம மறந்துடக்கூடாது, சரியா. நைட்ரஜனு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், என்பி, அதாவது வந்து என்பிகே, இது வந்து என்கேபின்னு இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, என்பிகே ஃபெர்டிலைசர். ஸோ தாவரங்களோட அனைத்து வளர்ச்சிகளுக்கும் அது தேவைப்படுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூரியா பார்ப்போம். எந்த உரமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். நீங்கள் வந்து புக்கில் படித்தாலும் சரியா. ஸோ வந்து அந்த உரம் வந்து ரொம்ப எளிமையாக சீப்பான காஸ்ட் வந்து கிடைக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்ம இப்போ யூரியா வந்து நைட்ரஜனுக்காக போடுறோம்,
அப்போ நைட்ரஜன் வந்து அதிக எவ்வளோ சதவீதம் வந்து அதில் வந்து அந்த எலமெண்ட் வந்து போய் சேருது, மண்ணுக்கு போய் சேருது, தாவரத்துக்கு எவ்வளோ தூரம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மண்ணோட அமிலத்தன்மை காரத்தன்மையை வந்து ஏதாவது வந்து மாற்றுதா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி வந்து தாவர வளர்ச்சி, அந்த உரம் வந்து எந்த தாவரத்தோட எந்த பாகத்தோட வளர்ச்சிக்கு வந்து தேவை, சரிங்களா. ஸோ இப்போ நைட்ரஜன் வந்து முழு தாவரத்துக்குமே தேவைப்படும், எல்லா தாவரத்துக்கும். நைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஸோ அதனாலே வந்து நைட்ரஜன் தான் இருக்குது ரொம்ப முக்கியமான உரமாக யூரியா வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எதுவுமே போடலனா கூட யூரியா வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா இந்த 46:0:0 இருக்குது இல்லையா, இதில் வந்து நைட்ரஜனு, பாஸ்பரஸு, பொட்டாசியம். அதில் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இப்போ யூரியாவில் வந்து வெறும் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். யூரியா ஃபார்முலான்னா NH2COO. அப்போ யூரியா என்னது, யூரியாவில் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அந்த NPKல நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் வந்து 46.6% வரும். அதாவது 46 இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க, இல்லை 47 கூட சொல்லலாம். யூரியா உரங்களிலே அதிகமான நைட்ரஜன் கொண்ட உரம் அதாவது இப்போ அம்மோனியம் நைட்ரேட்டு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட்டு, இதை மாதிரி வந்து எந்த உரமாக இருந்தாலும் சரி, அந்த அம்மோனியா அதில் உரத்துலேயே யூரியாவில் தான் அதிகமான நைட்ரஜன் வந்து கிடைக்குது, சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் ரொம்ப சீப்பாக அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். சீப்பான இருக்கிற உரங்கள்லேயே வந்து ரொம்ப விலை மலிவானது, ரொம்ப குறைவானது, எளிதில் வந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரியா தான், சரியா. ஸோ அதேமாதிரி வந்து இது ஈஸியாக வந்து மூட்டைகள் அப்படியே நம்ம ஒரு பாலித்தீன் கவரு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிப்பம், யூரியா சிப்பெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீத்து போகாது, நல்லாவே இருக்கும். யூரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக மாறாது. ஆனால் வந்து தண்ணியில் வந்து ஈஸியாக கரைஞ்சி தாவரங்களுக்கு வந்து போகும். தண்ணியில் போட்டோன்னே சடனாக கரையும், சரியா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது எதுக்கெலாம் வந்து பயன்படுது அப்படின்னு பாருங்கள். டு க்ரோ லைக் என்ன சொல்கிறது, கிராப்ஸ், கார்ன், ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், பாருங்கள் வந்து விலை அதிகமான விற்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யறது கூட வந்து அது தாவர வகைகளுக்கும் பயன்படுது. அதுவும் இல்லாமல் நார்மலாக எல்லா தாவரத்துக்குமே யூரியா தேவை. நெல் விளையினாலே யூரியா தான் மூட்டை கணக்கு நம்ம போடுவோம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி வந்து இது தீப்பற்றாது. ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமான அப்ளிகேஷனாக இருக்குன்னு சொன்ன மாதிரி என்னது டிஸ்அட்வான்டேஜ்னு பாருங்கள், லாஸ் த்ரூ லீச்சிங். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா லீச் ஆகும், வாலட்டைல் லீச்சிங்னா அதுலேருந்து அம்மோனியா வெளியே போயிடலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற சேர்மத்தோட ஏதாவது காற்றோட வினை புரியலாம். ஸோ வந்து அதேமாதிரி வந்து அசிடிஃபையிங். ஸோ வந்து நிலத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தும் போது அசிடிஃபிகேஷன் வந்து நடக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும் போது தான், சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் முக்கியமானது. இந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் சொல்லி ஆகணும், சரிங்களா. ஸோ மெயினாக நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் யூரியாவுக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அட்வான்டேஜ் தான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கணும், சரிங்களா. ஸோ அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ரொம்ப விலை குறைவானது, அதான் முக்கியமானது. அதேமாதிரி எளிதில் கரைஞ்சி தாவரங்களுக்கு வந்து சேரக்கூடியது, எல்லா தாவரத்துக்கும் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு உரம். ஆனால் அதிகமாக போட்டால் செத்துரும், சரிங்களா. நீங்கள் ஏதாவது சின்னதாக செடி வளர்க்குறீங்க அப்படின்னா யூரியா வந்து ஒரு ரொம்ப குறைவான அளவு தான் போடணும், சும்மா 1 கிராம் 2 கிராம், அதையும் ரொம்ப வேர்லேருந்து தூரத்தில் தான் போடணும். யூரியாலாம் கொஞ்சம் சாட்டாலே செத்துருவாங்க மனுஷாலே, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அப்படி இருக்கும்போது பார்த்துங்க, தாவரங்களும் வந்து தேவையான அளவு தான் வந்து போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா வந்து தாவரம் வந்து ஒரு மாதிரியாக காஞ்சி போயிடும், கருகிடும். அடுத்தது வந்து NPK ஃபெர்டிலைசர் வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம், நம்ம வந்து இதில் இருக்கிற உரங்கள் எல்லாத்தையும் கூட ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ NPK ஃபெர்டிலைசர் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முக்கியமாக நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் அதிகமாக வளர்கிறதுக்கும் தாவர வளர்கிறதுக்கு வந்து பயன்படுது. பாஸ்பரஸ் வந்து இதை வந்து நீங்கள் நைட்ரஜன் NPK ஃபெர்டிலைசர்னாலே இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதியாகணும். நைட்ரஜன் எதுக்கு, பாஸ்பரஸ் எதுக்கு, பொட்டாசியம் எதுக்கு, சரியா. ஸோ வந்து அதேமாதிரி வந்து ஃப்ரூட்டு, ஃப்ளவர், அதாவது பாஸ்பரஸ்ஸு கிடைக்கிற தாவரத்துக்கு கிடைக்கலனாலே செடி நல்லா தான் வளரும், ஆனால் வந்து காய் வைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா வளருது ஆனால் காய் வைக்கல, பூ வைக்கல அப்படின்னாலே அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி வந்து ரூட் உருவாகிறதுக்கு வந்து பொட்டாசியம் காரணமாக இருக்கலாம், ஆனால் அது நல்லா வளரணுன்னா அதுக்கு வந்து பாஸ்பரஸ் தேவை. அதேமாதிரி பொட்டாசியம் இது வந்து ஓவராலாக தாவரத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே வந்து தேவைப்படுது, சரிங்களா. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு தேவைப்படுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த NPK ஃபெர்டிலைசரில் அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது வந்து அந்த வெவ்வேறு காம்பினேஷன் வந்து கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து பர்சன்டேஜ் இருக்குது.
ஸோ வந்து இதை பார்த்துங்க. அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எல்லாமே முக்கியமானது. அட்வான்டேஜஸ்ன்றது வந்து தாவரத்துக்கு தேவையான முக்கியமான அந்த தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுது. அதே சமயத்தில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சரிங்களா. ஸோ வந்து அதேமாதிரி வந்து லெஸ் சூட்டபிள் ஃபார் மெச்சூர் பிளான்டேஷன்ஸ். ஸோ வந்து இது வந்து நம்ம எல்லா இதுக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து தேவைப்படுறது கிடையாது. தாவர வளர்ச்சிக்கு இதுக்கெலாம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா தாவரத்துக்கும் பயன்படுத்த போகிறது கிடையாது. அதனால் பெரும்பாலும் நம்ம யூரியா தான் பயன்படுத்துவோம், இல்லைனா டிஏபி பயன்படுத்துவாங்க, சரிங்களா. ஸோ வந்து என்பிகே ஃபெர்டிலைசர்னு 3 காம்போசிஷனும் இருக்கிற மாதிரி வந்து வாங்கி பயன்படுத்துறது கிடையாது. காரணம் என்னென்னா எல்லாம் 3மே ஒரே டைமில் தேவைப்படுமான்றது வந்து ஒரு கொஸ்டின், சரிங்களா. ஸோ அதனால் ஆனால் இது எல்லாமே தேவை, சரிங்களா. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து தேவை. அது மண்ணிலே வந்து போதுமான அளவு இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து வந்து சூப்பர் பாஸ்பேட். ஸோ சூப்பர் பாஸ்பேட், ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது கெமிக்கல் ஃபார்முலோட தமிழில் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம அதுக்கு போய்டுவோம். நம்ம ஸோ வந்து இதான் செயற்கை உரங்கள் அப்படி அதை தான் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறோம். ஸோ இதனோட சிறப்பு நீரில் நல்லா கரையக்கூடிய எந்த உரமாக இருந்தாலும் சரி, செயற்கை உரம் அது வந்து தண்ணியில் நல்லா கரையணும், அதுதான் முக்கியமானது. தாவரங்களில் உள்ள ஊட்டச்சத்து சரியா ஸோ வந்து தாவரங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அதேமாதிரி வந்து உரம் வந்து நிலையானதாக இருக்க வேண்டும். சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதாவது வந்து மாறிடக்கூடாது. வெகு நாட்கள் வச்சுருந்தா கூட ஒரு 6 மாதம் இல்லை வந்து 1 வருஷம் அப்படிலாம் வச்சுருந்தா கூட அது வந்து அப்படியே இருக்கணும். யூரியானா யூரியாவே இருக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அர்த்தம். அதுக்காக தான் அந்த பாயிண்ட் அங்கே சேர்த்துருக்குறாங்க. வந்து தாவரம் வளர்னா கூட பரவாயில்ல, அதை வந்து அதுக்கு ஊறு விளைவிக்கும் பொருளாக இருந்துடக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது, சரி. அதேமாதிரி வந்து மண்ணின் வளத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், சரியா. ஸோ வந்து இந்த உரம் போட்டு மண் வந்து வளம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் வந்து மொத்தமாக வீணாக போயிடும். விலை மலிவாக இருக்கணும். இந்த உரங்களின் வகைகள் நம்ம பார்த்துட்டோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், இல்லைனா வந்து கலப்புரங்கள் எல்லாம் கலந்தது. டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட், இப்போ நைட்ரோ பாஸ்பேட், அது வந்து இது நைட்ரஜன் பாஸ்பரஸும் கலந்துருக்குது. நைட்ரோ பாஸ்பேட், என்பி. இதனோட பயன்கள் நம்ம பார்த்தோம், சரியா. ஸோ வந்து ஒரு உரத்துக்கும் வந்து ஒரு பயன்கள் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் புரோட்டீன், இது என்பிகே ஃபெர்டிலைசர் தான் முக்கியமான கொஷின், சரியா. புரோட்டீன், நியூக்ளிக் அமிலம், குளோரோஃபில் மற்றும் மற்ற கரிம சேர்மங்களை துவக்கத்துக்கு வந்து தாவரம் வந்து பல்வேறு வகையான கரிம சேர்மத்தை வந்து உருவாக்குது. அதாவது கார்போஹைட்ரேட் மட்டும் நமக்கு என்ன சொல்கிறது, சாப்பாடு தேவையான உணவு மட்டும் உருவாக்கலை. பல வகையான மூலிகைகள், பல வகையான நிறமிகள், பல வகையான வாசனை திரவியங்கள் எல்லாமே தாவரங்களில் வந்து உருவாகுது. அதுக்கு வந்து முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து தேவைப்படுது, அதுதான் முக்கியமானது. நைட்ரஜன் பற்றாக்குறை இருந்தாலே குளோரோசிஸ் இதெல்லாம் வந்து அப்படியே மஞ்சளாக ஈக்கிட கொட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு நோய் உருவாகும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதியாகணும், சரிங்களா. ஸோ அதுக்கு தான் தமிழுக்கு வந்தோம். ஏன்னா இதில் வந்து நிறைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி தாவரங்களின் சீரான வளர்ச்சிக்கும் நல்ல மகசூலை தருவதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து தேவைப்படுது. தாவரங்களின் இலைகளை வந்து பசுமையாக இருக்கணும், சரியா. ஸோ அப்படி இல்லைனா என்ன பண்ணோம், நைட்ரஜன் வந்து அளவு குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். பசுமையாக இல்லைனாலே நைட்ரஜன் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், யூரியா வந்து போடணும், இல்லை நைட்ரஜன் இருக்கிற உரங்கள் வந்து போடணும், சரியா. இப்போ அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட் இது மாதிரி உரங்கள்லாம் இருக்குது. ஸோ தாவரங்களுக்கு வந்து அதாவது சூரிய ஒளி சன்லைட்டை வந்து பார்த்தோன்னா வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்னாலே பாஸ்பரஸ் தேவைப்படுது. அதேமாதிரி தாவரங்களுக்கு உண்டாகக்கூடிய வியாதியை தடுக்கணும், பனிமூட்டம் இது மாதிரிலாம் வந்து இருக்குதுன்னா அதுலேருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து தேவைப்படுது. இப்போ பனிமூட்டம் இருந்ததுன்னா என்ன ஆகிடும், தாவரங்கள்லாம் கருகி போயிடும், ஒரு மாதிரியாக வந்து தேவையான ஒளி கிடைக்காது. இது மாதிரி பல்வேறு காரணங்களால், சரியா. ஸோ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவரங்கள் வந்து வீணாக போயிடும். அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், பாஸ்பரஸ் வந்து தேவை. அதேமாதிரி வந்து பாஸ்பரஸ் பற்றாக்குறை இருந்தாலே எதிர்பார்க்க அளவுக்கு வந்து பழங்கள் வந்து வைக்காது. அதேமாதிரி தாவரத்தோட முக்கியமாக கார்போஹைட்ரேட், அல்புமின் இதை மாதிரி வந்து புரதங்கள்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து பொட்டாசியம் வந்து தேவை. ஸோ பொட்டாசியம் எதுலாம் மெயினாக பசும்புல், பருத்தி போன்ற தாவரங்களுக்கு வந்து தேவைப்படுது. பயிர்களோட பல பாகத்தில் வந்து அருவருப்பான தோற்றம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா தாவரங்கள் வந்து பொட்டாசியம் அளவு குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இந்த பயன்கள் தான் இது வரைக்கும் சொன்னதே தான் இப்போ இருக்கும். ஸோ அது வந்து இப்போ இங்கே தமிழில் வந்து பார்ப்போம் யூரியா. ஸோ யூரியானாலே என்னது அதிக பர்சன்டேஜ் வந்து 47% தோராயமாக வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து கிடைக்குது, சரிங்களா. ஸோ இதனோட தயாரிப்பு முறை அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து ஹேப்பர் முறையில் வந்து அம்மோனியா தயாரிக்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி தான் வந்து என்னது இதில் வந்து என்னென்னா அம்மோனியாவும் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து ஹேப்பர் முறையில் தயாரிக்கிற மெத்தட் வந்து வேறு. அதில் வந்து அம்மோனியா தயாரித்து அந்த அம்மோனியா கூட என்ன செய்யணும், நம்ம இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா. ஸோ அம்மோனியம் கார்பமேட் அப்படின்னு வந்து ஒன்று கிடைக்குது, சரியா. ஸோ அதிலிருந்து வாட்டர் மாலிக்யூல் H2O வெளியே போனதுக்கப்புறம் யூரியா வந்து கிடைக்குது. இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக தப்பு.
NH2CO இப்படி தான் இருக்கணும், C+O NH2 அப்படின்னு வரணும். கார்பனில் தான் பாண்ட் இருக்கணும். ஸோ இதனோட அளவு யூரியாவோட முக்கியமானது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் அளவு அம்மோனியம் நைட்ரேட் மாதிரி இது வெடிக்கிறது கிடையாது. இதனால் வந்து என்னென்னா யூரியாவோட வந்து நன்மைகள், யூரியா பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள், சரி அட்வான்டேஜ். ஸோ யூரியா வந்து ஈஸியாக வந்து நம்ம தயாரிக்க முடியும். இது மாதிரி வந்து பல வகைகளை சொல்லலாம். இருக்கிற யூரியா இதுலேயே அதிகமான அதாவது வந்து இது அம்மோனியம் சல்ஃபேட்டு, அம்மோனியம் நைட்ரேட் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சல்ஃபேட்டு செஞ்சுன்னா சல்ஃபூரிக் அமிலம் உருவாகும், நைட்ரேட் செஞ்சுன்னா நைட்ரிக் அமிலம் உருவாகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமிலத்தன்மை அதிகரிக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது யூரியா அதிகரிக்கிற அமிலத்தன்மை வந்து ரொம்ப குறைவு தான், அந்தளவுக்கு வந்து அதிகரிக்கிறது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா யூரியாவோட பயன்கள். ஸோ இது இருக்கிற உரங்களிலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதிக சதவீதம் நைட்ரஜன், சரியா. யூரியா நைட்ரஜன் அடங்கிய உரங்களிலேயே மிக சிறந்த உரமாகும். உயர்ந்த அளவு நைட்ரஜன் % இருக்குது, சரியா. ஸோ இதனை தயாரிக்கிற செலவு வந்து குறைவு, சரியா. ஸோ வந்து இது யூரியா வந்து தீப்பிடி தெரிதல், வெடித்தல் போன்ற விபத்துக்கு வந்து உள்ளாவதில்லை. இது மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து மண்ணின் pH-ஐ மாற்றுவதில்லை. இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இங்கிலீஷில் பார்த்துட்டோம். ஸோ அதேமாதிரி வந்து பொட்டாசியம் நைட்ரேட், ஸோ இதையும் பார்த்துங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சிறு வெடிவுப்பு அப்படின்னு சொல்கிறோம், பொட்டாசியம், சரியா. ஸோ அதுவும் அதாவது வந்து சோடியம் நைட்ரேட் அதை தான் சொல்லுவோம். அதுவும் பொட்டாசியம் குளோரைடு இது ரெண்டுத்தையும் சம மோலார் அளவில் கலந்து கொதிநீரில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்யணும், நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் வந்து உருவாகுது. அதை கலக்கும் போது கொதிக்க வைக்கும்போது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து உருவாகுது. அதை நம்ம பிரித்து எடுத்தால் நம்ம என்ன செய்யலாம், ஸோ வந்து உரங்களாக பயன்படுத்துகிறோம். பொட்டாசியம் நைட்ரேட் மிகச்சிறந்த உரமாகும். அதுவும் முக்கியமாக புகையிலை, பருத்தி, உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம். ஏன்னா பொட்டாசியம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சரியா. ஸோ எதுக்கு கிழங்கு வகைகள், மக்காச்சோளம், வந்து பருத்தி இதுக்கெல்லாம் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தோம். ஸோ இதனோட பயன் பார்த்துங்க, சரியா. ஸோ வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டில் 2 இருக்குது, என்னென்னா நைட்ரஜனும் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே விலை மலிவானது, சரிங்களா. ஸோ இந்த உரம் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்றது வந்து பார்த்துட்டோம். புகையிலை, பருத்தி, காஃபி, உருளைக்கிழங்கு இது மாதிரி தாவரங்களுக்கு வந்து பயன்படுது. கால்சியம் சூப்பர் பாஸ்பேட், கால்சியம் இல்லைனா சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா வந்து எலும்பு சாம்பல் ஏன்னா கால்சியம் பாஸ்பேட்டு கல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பாஸ்பேட் கல் இல்லைனா வந்து எலும்பு சாம்பல். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் இருக்கும், கால்சியம் பாஸ்பேட்னு இருக்கும், சரிங்களா. ஸோ வந்து கால்சியம் பாஸ்பேட்னு இருக்கும். ஸோ இது கூட வந்து சல்பூரிக் அமிலத்தை சேர்த்து, சரிங்களா. ஸோ வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதான் டைஜஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து உலையில் வச்சு சூடு செய்யும்போது என்ன வருவாதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா. ஸோ வந்து கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் CaH2PO4 twice .H2O இது வந்து என்னது, இதுதான் கால்சியம், அதாவது கால்சியம் சூப்பர் பாஸ்பேட், சரிங்களா. ஸோ வந்து சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம்னு சொல்கிறோம். ப்ளஸ் அது கூட வந்து ஜிப்ஸும் இருக்கும், 3 மடங்கு உருவாகும், சரியா. இது மொத்தமாக தான் என்ன சொல்கிறோம், கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் இல்லைனா சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து இதில் கிடைக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ், ஸோ P2O5 உருவாகும். ஸோ செஞ்சு அந்த P2O5 வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸோட அளவு 16%. ஸோ வந்து தோராயமாக 15% இருக்குதுன்னு வச்சிங்களா. ஸோ 16%. இது வந்து எளிதில் நீரில் கரையக்கூடியது. அதேமாதிரி வந்து தாவரங்களால் எளிதில் உட்கிரகிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தாவரம் வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கும். ஸோ இதனோட பயன்கள் அதான் பாஸ்பரஸ் வந்து 16லேருந்து 20% தருது, சரிங்களா. ஸோ வந்து அதே சமயத்தில் வந்து சதவீதம் தரக்கூடிய அளவில் பாஸ்பரஸ் தரக்கூடிய அளவில் வந்து P2O5 வந்து அளவு இருக்குது. இது நீரில் கரையக்கூடியது. கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் தாவரங்களில் எளிதில் உட்கிரகிக்கப்பட்டு வளர்ச்சிக்கு வந்து பயன்படுது. அதேமாதிரி வந்து இது தாவரங்களில் முதிர்ச்சி சைடு அதாவது மெச்சூரிங் ப்ராசஸ்க்கு வந்து இது முக்கியமானதாக தேவைப்படுது, சரிங்களா. ஸோ வந்து மும்பை சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா அதே தான், அதாவது வந்து எலும்பு சாம்பல் இல்லைனா வந்து இந்த கால்சியம் பாஸ்பேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து இந்த கால்சியம் பாஸ்பேட்டு கூட பாஸ்பரிக் அமிலத்தை வந்து வினைபுரிய வைக்கும் போது நமக்கு வந்து ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து கிடைக்குது. ட்ரிபிள்னால் இங்கே இருக்கிறது 3 இல்லையா, அது கிடையாது. இதுலேயும் என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் தான் கிடைக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. ஸோ வந்து இந்த CaH2PO4 twice இதுதான் வந்து உருவாகுது. ஆனால் இதில் வந்து வெறுமனே வந்து இது மட்டும் தான் உருவாகுது, சரிங்களா. ஸோ வந்து இப்போ 3 மடங்கு உருவாகுதுன்னு வச்சிங்களா, 3 மோல் இருக்குதுன்னு வச்சிங்க. அதில் 3மே வந்து கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் தான் இதில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மடங்கு இருக்குது, 2 மடங்கு வந்து கால்சியம் சல்ஃபேட் ஜிப்ஸும் இருக்குது. அதாவது வந்து CaSO4 2H2ன்றது வந்து ஜிப்ஸும் அது 2 மடங்கு இருக்குது, சரியா. இது 1 மடங்கு தான் இருக்குது, இது 2 மடங்கு இருக்குது, 2 சரியா. ஸோ வந்து 2 என்னது CaSO4 2H2Oன்னு சொல்கிறோம், ஜிப்ஸும் இருக்குது. அப்போ 3ல் 1 பங்கு தான் சூப்பர் பாஸ்பேட் இருக்குது இதில்.
இதில் வந்து 3மே வந்து இது சூப்பர் பாஸ்பேட் தான் சரியா. ஸோ அப்போ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்னு சொல்கிறோம். ஸோ இது பயிர்களோட வந்து அதாவது வந்து மெச்சூரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது முதிர்ச்சி வந்து பயன்படுது. தாவரங்கள் வந்து மூடு பனி எல்லாத்துலேருந்து பாதுகாக்குது. ஏன்னா பாஸ்பரஸோட பயன் என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம. அதே வந்து பழங்களின் விளைச்சி அதிகரிக்க வந்து பயன்படுது. ஸோ அடுத்தது நம்ம அம்மோனியம் சல்ஃபேட். இந்த அம்மோனியம் சல்ஃபேட் வந்து அம்மோனியாவும் சல்ஃபரிக் ஆசிட் வினைபுரிஞ்சாலே கிடைக்குது. ஈஸியாக வந்து செயற்கையாக வந்து பெருமளவில் தயாரிக்கிறது வந்து இதுதான். இதில் வந்து 25% அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அடங்கியிருக்குது சரியா. 25% அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இருக்கணும். ஆனால் 20% தான் வந்து கமர்ஷியலாக வந்து விற்கிற இது உரங்கள் வந்து 20% மட்டுமே உள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையானது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபியூல் கேஸஸ் சரியா, அதாவது வாயு நிலை எரிபொருட்கள், அதாவது கேஸியஸ் ஃபியூல்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கோன். ஒரே ஒரு கொஷின் தான், கன்ஃபார்மாக அந்த கொஷின் வரும். அடுத்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் தான் சரிங்களா. ஸோ அந்த உரங்கள்லையும் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட்டு, சூப்பர் பாஸ்பேட் ஆஃப் லைம் இது வந்து ரொம்ப முக்கியமானது சரி. அதேமாதிரி என்பிகே ஃபெர்டிலைசர் ரொம்ப முக்கியமானது. கொஷினில் கண்டிப்பாக என்பிகே ஃபெர்டிலைசர் இருக்கும் சரிங்களா. எது இருக்குதோ இல்லையோ என்பிகே ஃபெர்டிலைசர் இருக்கும். அதனால் இது மொத்தமாகவே இது எல்லாத்தையும் இந்த யூனிட்டை படிச்சிங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் யூனிட்டு நம்ம பார்த்துட்டோம், செகண்ட் யூனிட்டையும் பார்த்துட்டோம். ஓரளவு நிறைய டாபிக் வந்து இது ரெண்டுத்துலையும் முக்கியமானது மட்டும் கிடையாது. இதில் எது முக்கியமானதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இல்லைனா பாதி பார்த்து படிச்சிங்கன்னா அதுலேருந்து பாதிலேருந்து வரும் சரிங்களா. இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி எம்ஓ தியரினா எம்ஓ தியரி ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் தான் இருக்குது. அதை படித்தாலும் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி படித்தாலும் சமமான மதிப்பெண் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ வந்து லக்கிலி இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக கேட்டான்னு வச்சுக்க, எம்ஓ தியரியில் வந்து கேட்காம விட்டானா அப்போ உங்களால் வந்து வெறுமனே குறைவான அது 7 மார்க் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு 2-3 யூனிட் வந்து ஓரளவு நிறைய டாபிக் வந்து படிச்சிடணும். ஸோ இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் கேட்டாங்கன்னா ஃபுல்லாகவே எழுதணும், வெறுமனே வந்து தியரி மட்டும் எழுதக்கூடாது. ஒரு நைட்ரஜன் உரம் என்ன, ஒரு நைட்ரஜன் உரத்துக்கு வந்து யூரியா ஒரு எடுத்துக்காட்டு, பொட்டாசியத்துக்கு வந்து அதேமாதிரி பொட்டாசியம் நைட்ரேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இல்லைனா எக்ஸாம்பிளாவது கொடுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. இந்த இந்த அதாவது நைட்ரஜனோட ரோல் என்ன, பாஸ்பரஸோட ரோல் என்ன, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனு பாஸ்பரஸ் பொட்டாசியத்தோட ரோல் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். சும்மா ஏதாவது வந்து நீங்கள் ஏதாவது கதை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து தெளிவாக வந்து எழுதி வைங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமானது இது. ஸோ அடுத்தது வந்து நம்ம 3வது யூனிட் வந்து பார்க்கலாம்.